வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்தால் வீட்டில் தங்கம் சேரும். தங்கம் எவ்வளவுதான் ஆயிரக்கணக்கில் விலை ஏறினாலும் சில விஷயங்களுக்கு தங்கமானது கட்டாயம் தேவைப்படுகிறது. அதுவும் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் தங்கம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேண்டும் என்று நம் வீட்டு பெரியோர்கள் சொல்வார்கள். உங்களுடைய வீட்டில் தங்க நகைகள் அதிகம் சேர வேண்டும் என்கின்ற ஆசை உள்ளவர்களாக இருந்தால் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள். அதேபோல நிறைய பேர் தங்கத்தை அடமானத்தில் வைத்திருப்பார்கள். தங்கம் வாங்க முடியவில்லை என்று கஷ்டப்படுபவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், வாங்கிய தங்கத்தை அடமானம் வைத்திருப்பவர்களுக்கு இருக்கும் கஷ்டம் அதைவிட பெரியது. புது நகை வாங்கவும் இந்த பரிகாரம் செய்யலாம். அடகு வைத்த நகையை மீட்டெடுக்கவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். தங்கம் வாங்க பரிகாரம். நம்முடைய வீட்டில் வெள்ளியை எந்த அளவிற்கு வாங்கி சேர்க்கின்றோமோ அதே அளவுக்கு தங்கமானது நம்முடைய வீட்டில் சேரும் என்பது நம்பிக்கை. அந்த காலத்தில் எல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு முன்பு ஒரு நாணயத்தை மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சு போட்டு வைத்தால் அது உடனே நடக்கும் என்று சொல்வார்கள். இது இந்த காலத்திலும் இருக்கக்கூடிய நம்பிக்கைதான். வெள்ளி நாணயத்தை மஞ்சள் துணியில் முடித்து வைத்தால் சுபகாரியத்திற்கு தேவையான பணம், தங்க நகை உங்களை வந்து சேரும் என்பதுதான் இந்த பரிகாரத்திற்கு பின்னால் இருக்கும் உண்மை. இப்போது ஒரு வீட்டில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வீட்டில் பணமோ தங்க நகைகளோ இல்லை. ஆனால் அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? குலதெய்வத்தை நினைத்து மஞ்சள் துணியில் ஒரு வெள்ளி நாணயத்தை வைத்து முடிச்சு போட்டு பூஜை அறையில் வைத்துவிட்டால் போதும். பணமும் தங்க நகையும் தானாக வீடு தேடி வரும் என்று சொல்வார்கள். வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்துவிட்டு எப்போதும் போல் வெள்ளிக்கிழமையில் செய்யும் பூஜைகளுடன் இந்த பரிகாரத்தையும் செய்யுங்கள். ஒரு சின்ன வெள்ளி நாணயத்தை எடுத்து மஞ்சள் துணியில் முடிந்து மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்துவிட்டு மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வேண்டிய தங்கத்தை மகாலட்சுமியிடம் கேளுங்கள். தேவையான அளவு தங்கத்தை மட்டும் கேட்டால் போதும். அடமானம் வைத்திருக்கும் நகைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும் போது இந்த பரிகாரத்தையும் கூட சேர்த்து செய்தால் போதும். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். பிரார்த்தனை நிறைவடைந்த பிறகு பூஜை அறையில் இருக்கும் வெள்ளி நாணயத்தை மஞ்சள் துணியிலிருந்து எடுத்து பீரோவிலேயே வைத்து கொள்ளலாம். தவறு ஒன்றும் கிடையாது. இவ்வளவுதான் பரிகாரம். இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்று செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு சில வாரங்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தெரியும். வீட்டில் செல்வ வளம் பெருக எளிய பரிகாரம். விரலி மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், ஏலக்காய் 2, கிராம்பு 3, பச்சை கற்பூரம் 2, பன்னீர். இந்த நறுமண பொருட்களை சேர்த்து தண்ணீரில் கலந்து பூஜை அறையில், நிலைவாசலில், துளசி மாடத்தில் தெளிக்க வேண்டும். இந்த நறுமணம் வீசும் பொழுது மனதில் தோன்றும் எண்ணங்களும் உணர்வுகளும் நேர்மறையாக இருக்கும். சுக்கிரனின் அதிதேவதையான மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்வாள். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் உண்டாகும். தினமும் காலை குளித்த பிறகு இதனை தொடர்ந்து 7 நாட்கள் செய்யும் போது மாற்றத்தை உணர்வீர்கள்.